நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 23. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தைகளுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை மீட்க கர்த்தர் தம்முடைய தூதனை கிதியோன் இடத்துல அனுப்புறாரு. கிதியோனை பராக்கிரமசாலின்னு சொல்லி அவர் தாமே இந்த ஜனங்களை மீட்க போகிறதாக சொல்றாரு. ஆனா கிதியோன் இதை குறித்த கலக்கத்தோடு தூதனிடத்துல சில கேள்விகளும் கேட்கிறாரு. கடைசியாக கிதியோன் தூதன் இடத்துல, உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைத்ததானா என்னோட பேசுறது தேவரீங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வர காணிக்கையை ஏத்துக்க சொல்றாரு. அந்தபடியாகவே காணிக்கையாக புளிப்பில்லாத அப்பத்தையும் இறைச்சியும் ஆயத்தம் பண்ணி கர்த்தருடைய தூதனுக்கு கொண்டு வராரு. அப்ப தூதன் அதை ஒரு கல்லின் மேல வைக்க சொல்லி தன்னுடைய கோலை நீட்டுறாரு. அப்போ அக்கினி வந்து அதை பட்சிக்குது. தூதனும் மறைந்து போறாரு. இதை பார்த்த கிதியோன், ஐயோ, கர்த்தருடைய தூதனை நான் முகமுகமா பார்த்தேன்னு சொல்றாரு. அப்படி அவருக்குள்ளார உண்டான பயத்தை கர்த்தர் தாமே அறிந்ததுனால கிதியோன் இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்றாரு. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். எதனால கிதியோன் பயப்படுறாரு? கர்த்தரையும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில் இருக்கிற எதையுமே நேர்ல நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல அப்படியான பரிசுத்தம் இல்லை. அந்த பரிசுத்துல நிலைநிற்க முடியாம மனிதர்கள் அதமாயிடுவாங்கன்னு சொல்லிதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார யாருமே நுழைய முடியாதபடி இருந்தது. பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் தனக்கான பலிகளை செலுத்தி பாவ நிவர்த்தி செய்துதான் அதற்குள்ளார போக முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்துல யாராலையும் நிலைநிற்க முடியாது. அப்படிப்பட்ட காட்சிகளையோ தூதனையோ பார்த்த போது வேதாகம பரிசுத்தவான்கள் எல்லாமே கலக்கமடைந்ததை குறித்து வேதாகமும் நமக்கு தெளிவா காண்பிக்குது. உதாரணமா சொல்லணும்னா, ஏசாயா 6வது அதிகாரத்துல பரலோக தரிசனத்தை பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்றாரு இல்லையா? அதமானேன்னா அழிந்து போனேன்னு அர்த்தம். அப்படி தரிசனத்துல பார்த்த அவரே தான் அழிந்து போவதாக சொல்றாரு. அவர் மாத்திரம் இல்ல, இயேசுவுக்கு பிரியமான சீஷனான யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மு தீவுல இருக்கும் போது மகிமையில வெளிப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது செத்தவனை போல விழுந்தேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி தேவனை மாத்திரம் இல்ல, தூதர்களை பார்த்தவங்களும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு முதலாவதாக சமாதானத்தை சொல்லி பயப்படாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 10வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்துட்டோம்னா, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி தானியேலின் இடத்துல தூதன் சொல்றாரு இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல மரியாளுக்கு முன்பாக தூதன் வரும்போதும் பயப்பட வேணான்னு சொல்லி சமாதானத்தை சொல்றாரு. இந்தபடியாக பரிசுத்தமான தேவனையோ இல்ல தேவனுடைய பரிசுத்த பர்வத்தை சார்ந்த தூதர்களையோ பார்த்த போது ஒரு பயம் உண்டாகும். அந்த பயத்தை போக்கும்படியாக கர்த்தர் தாமே கிதியோனுக்கு இந்த பகுதியில வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. உனக்கு சமாதானம் சொல்லி பயப்பட வேணாம்னு சொல்றாரு. பயம் எப்போ ஒருத்தருக்குள்ளார வருதோ அவங்களுக்குள்ளார சமாதானம் போயிடும். யாராவது பயத்தை உள்ள வச்சுட்டு நான் சமாதானமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது நிச்சயமா பொய்யாகவே இருக்கும். பயம் ஆளுகை செய்கிற இடத்துல இருள் தான் சூழ்ந்ததாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு நாளும் சமாதானம் இருக்காது. அப்படி பயமானது உள்ள வரும்போது விசுவாச குறைச்சல் மாத்திரம் இல்ல, சமாதான குறைவும் ஏற்படும். அப்படியான சமாதானமின்மை தேவனுடைய காரியத்துல இருக்காது. அதனால்தான் தேவன் வெளிப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலுமே அவர் சமாதானத்தை அருளி செய்வாரு. நாம பயத்தோடையும் கவலையோடையும் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிடும் போது அவர் நம்மை முதலாவதாக சமாதானத்தினால் நிரப்புகிறார் இல்லையா? இததான் தேவ சமாதானம்னு நமக்கு வேதமும் சொல்லுது. அந்தபடியான சமாதானத்தை இங்க கிதியோன் பெற்றுக்கொண்டதாலதான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற 24வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஷாலோம் என்ற வார்த்தைக்கு சமாதானம்ங்கிற பொருள் வரும் இல்லையா? இப்படியாக
தேவன் தம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அவர் நமக்குள்ளார இருக்கிற பயங்களை நீக்கி நம்மை சமாதானத்தால் நிரம்ப பண்ணுவார். அதனாலேயே தேவனை யெகோவா ஷாலோம்னு துதிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய காரியங்கள் எல்லாமே சமாதானத்துக்கு எதுவா இருக்கும், அதுக்குள்ளார பயம் இருக்காது. அப்படி கிதியோனுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு ஆவியில சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் போதும் அந்த விஷயம் நமக்குள்ளார சமாதானத்தை கொடுக்குதுன்னா அது தேவனால நமக்கு உணர்த்தப்பட்டதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேவனால உணர்த்தப்படாத எதுவுமே ஒரு சந்தேகத்துல இருக்கும், குழப்பங்கள் நிறைந்ததா இருக்கும். ஏன்னா சந்தேகமும் பயமும் பிசாசு ஒருத்தருக்குள்ளார கொடுக்கறதா இருக்கும். அப்படியான காரியங்கள்ல இருந்து விடுபடவும் கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்வாரு. அவர் நம்முடைய பயத்தை அறிந்து அதுல இருந்து நம்மை முதலாவதாக சமாதானத்திற்குள்ளார கொண்டு வருவாரு. அப்படியான பயம் நம்ம இடத்துல இருந்து நீங்கி சமாதானத்துடன் நாம காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு இப்படியான பயப்படுகிற சூழ்நிலைகள்ல தேவ சமூகத்துல அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பயமானது எங்களை ஆட்கொள்ளாத படிக்க உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சமாதானத்தை தெரிவிக்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு நாங்க பயப்படுகிற வேலைகள்ல உண்மையே நம்பி இருந்து உண்மையே நோக்கி பார்க்கணும் ராஜா. அந்தபடியாக நீர்தாமே எங்கள் பயத்தை நீக்கி சமாதானத்தால் நிரப்ப போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இங்கே கிதியோன் உமக்கு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டது போல ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துல துதியினால பலிபீடத்தை கட்டி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.